ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கு நாம ஒரு அழகான டிஸ்னி ஸ்டைல் ஃபேரி டேல் கதை பத்தி தான் பார்க்க போகிறோம். கதையோட டைட்டில் த மூன்ஃப்ளவர் பிரின்சஸ். ஒரு காலத்துல நிழலோடும் ஒளியோடும் நிறைந்த எலோரியான்னு ஒரு மாய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் லியானான்னு ஒரு அழகான கைண்ட் ஹார்ட்டட் பிரின்சஸ் இருந்தாளாம். ஆனா அவளோட மனசுல எப்போதும் ஒரு சந்தேகம் இருந்தது. நான் வெளி உலகத்தை ஒரு முறையாவது பார்க்க முடியுமா என்று. அவளுக்கு வெளியுலகம் பார்க்க வேண்டும் என நிறைய கனவு மற்றும் ஆசைகளும் இருந்தது. ஆனால் அவளுக்கு பேலஸ் வால்ஸுக்கும் வெளியே போகக்கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஒரு நாள் இரவு முழு நிலவு பிரகாசமா இருக்கும் நேரம் பிரின்சஸ் லியானா கண்ணுக்கு ஒரு ஃப்ளவர் காணப்பட்டது. அது ஒரு அரிய வகை மூன்ஃப்ளவர். முழு நிலவில் மட்டும் மலரும் ஒரு பூ. ஒளிச்சுடர்கள் ஆடிய ஒரு மந்திரப்பூ. அந்த பூவை அவள் தொடும் நேரத்திலேயே சின்ன சின்ன ஒளி பறவைகள் அவளை சுற்றி பறக்க ஆரம்பித்தது. அதிலிருந்து ஒரு ஃபேரி வாய்ஸ் கேட்டது. இந்த பூ உனக்கு உண்மையை தேட வழிகாட்டும் எனவும் கூறியது. அடுத்த நாள் லியானா தன்னோட தைரியத்தை வரவழைத்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே போய்விடுகிறாள். அங்கு அவள் ஒரு கியூட் மேஜிக்கல் கிரீச்சரை சந்திக்கிறாள். அது நிக்கோ என பெயர் கொண்ட ஒரு பேசும் ஃபாக்ஸ். நிக்கோ பிரின்சஸிடம் சொன்னது, மூன்ஃப்ளவர் உன்னை தான் தேர்வு செய்திருக்கிறது, அது உன் டெஸ்டினி என்று கூறியது. அதன் பிறகு லியானாவும் நிக்கோவும் இணைந்து மூன் லேக் ஃபாரஸ்ட் உட்பகுதிக்குள் செல்ல ஆரம்பித்தனர். அங்கே க்ளோவிங் பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளையிங் ஃபிஷஸ், சிங்கிங் ட்ரீஸ் என ஃபாரஸ்ட் ஃபுல்லா டிஸ்னி வண்டர்லேண்டாக காணப்பட்டது. பிரின்சஸ் லியானாவிடம் இந்த மூன்ஃப்ளவர் சொன்னது, உன் உண்மையான சக்தி என்ன தெரியுமா? உன் கனவுகள் லைட்டா இருந்தாலும் உன் மனசு தைரியமா இருக்குது என கூறியது. அதே நேரம் ஒளி ஒரு பெரிய வெள்ளம் போல பறந்தது. அது முழு ராஜ்யத்தையும் சுற்றி கொண்டது. லியானா கிட்ட மூன்ஃப்ளவர் பிரகாசமா மின்னிக் கொண்டிருந்தது. அந்த ஒளி எலோரியா ராஜ்யத்தின் பழைய சாபத்தை முறியடிச்சது. இதுவரை இருந்த ராஜ்யத்தின் இருட்டு எல்லாம் மறைந்தது. அதன் பிறகு அவள் தன்னோட ராஜ்யத்திற்கு சென்றாள். ராஜா ராணி அவளை பார்த்து கண்டிக்கவில்லை, மாறாக அவளை பார்த்து பெருமையுடன் நின்று கொண்டிருந்தார்கள். பிரின்சஸ் லியானா ஒரு சாதாரண பிரின்சஸ் இல்ல, முழு ராஜ்யத்தையும் காப்பாற்றின மூன்ஃப்ளவர் பிரின்சஸ் என நாம் தெரிந்து கொண்டோம். ஃபேரிஸ் எல்லாம் வந்து அவளுக்கு கிரவுன் வைக்க ஆரம்பித்தார்கள். நிக்கோ அவளோட ராயல் மேஜிக்கல் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். எலோரியா ராஜ்யம் மீண்டும் ஒளி மற்றும் மகிழ்ச்சியோட நிரம்ப ஆரம்பித்தது. பிரின்சஸ் லியானா பெருமையுடன் நின்றாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் அழகான ஃபேரி டேல் ஸ்டோரிஸ்க்காக